ஓம் நம சிவாய. சிவாக்கியஸ்தர் பாடல்களில் இன்று மூன்றுமே மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவின்றிருந்த அச்சரம் ஈன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்துளே சொல்ல எங்கும் இல்லையே. என்ன மந்திரம்? ஓம் நம சிவாய மந்திரம். மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும். மூன்று மண்டலம்னா என்னது? மூன்று மண்டலம்ங்கிறது அக்னி, தீ, வாயு. இந்த மாதிரி மூன்று மண்டலமுக்கு உடம்புல அந்த மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் எங்கே நம்முடைய அகராட்சக்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய துரியத்திலையும் நான்ற பாம்பின் வாயிலும் நவீனிருந்த அச்சரம் எங்கே நிற்கும்? இது நிற்கும். குடலில் பாம்பு நிற்க இல்லையா? அந்த குடலை பாம்பினுடைய வாயிலும் நவீனிருந்த அச்சரம் ஓம் அச்சரம் தான் வந்துட்டு பாம்புடைய வாயில் வந்து குண்டலினி ஆச்சு. குண்டலினி பாம்பு இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா அது ஓம் அச்சரம் வந்துட்டு அது இருக்கும் அதில். இப்போ பாருங்கள், ஈன்ற தாயும் அப்பனும் நம்ம வந்துட்டு ஈன்ற தாயும் அப்பனும் ஈன்ற நாதமும் அதுக்குள்ளே என்கின்ற நாதமானது கரு நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல எங்கும் இல்லையே. நம்ம உடம்புல தான் அது வந்து உற்பத்தியாகும். என்ன வேற எங்கேயோ நம்ம வந்து உற்பத்தி அடைனாலும் கிடைக்காது. என்ன தோன்றும் மண்டலத்தில் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த மண்டலங்களுக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு உற்பத்தியாகும். வேற எங்கேயுமே வந்துட்டு இது அந்த அமிர்தம் இது உற்பத்தி ஆகாது. மூன்றுமே மூவர் தேவர் தேரிடும் மூன்று அஞ்செழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துள்ளே ஈன்ற தாயும் அப்பனும் எங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல எங்கும் இல்லையே. சரி, அடுத்து பாருங்க. சோறுகின்ற பூதம் போர் கணங்கு போர் கிடந்த நீர். சோறுகின்ற பூதம் போல் கணங்குகின்ற கிடந்த நீர். கணங்கு போட் கிடந்த நீர். நாறுகின்ற கும்பியின் நயந்திருந்த மூடரே. சீறுகின்ற ஐவரை சிறுகறுக்க வல்லீரேல். 6 கோடி வேணியர் ஆறில் ஒன்றில் ஆவரே. ஆறுகின்ற சிறுகின்ற ஐவரை சினுகறுக்க வல்லீரே. என்ன 6 கோடி வேணியர் ஆறில் ஒன்றில் இல்லை, ஆறில் ஒன்றில் ஆவிரே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா சோறுகின்ற பூதம் கணங்கு போர் கிடந்த நீர். அதாவது நம்முடைய உடம்புல சாப்பாடு மூலமாக தான் வந்து உடம்பு வந்து ஜீவிக்குது இல்லையா? அப்போது அந்த மாதிரி அந்த உடம்புல இருக்கக்கூடிய 5 பூதங்கள் என்ன, இந்த 5 பூதங்கள் கூட சேர்ந்து நம்முடைய இந்த கணக்கு போர் கிடந்த நீர் நம்முடைய உடம்புல வந்துட்டு அந்த நாது வெந்த நீர்
இப்போ நாதம் வெந்து சேர்ந்துக்கும் இல்லையா, சேர்ந்துட்டு தான் வந்துருக்கு கருப்பத்தி ஆகும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாறுகின்ற கும்பியின் நெய்திருந்து மூடுறேன் நம்முடைய உடம்பு ஆறும் இல்லையா. அதுதான் வந்துட்டு வந்து ஒரு இது ஒரு நிலையானது அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்கிறது வந்து மூடத்தனம் இல்லையா. மூடர்கள் சீறுகின்ற ஐவரை சினக்கருக்க வெளிரேல். ஐவன் யார்? நம்முடைய பஞ்சபூதங்கள், கண்ணுக்கும் கஞ்செழுத்துகள். நம்ம நம்ம பஞ்சபூதங்கள் சொல்லலாம். சிறுகின்ற ஐவரை சினுக்கருக்க வெளிரேல். பஞ்சபொரியும் ஐம்பூதங்களும் சொல்லலாம், 5 பொரியும் சொல்லலாம். அதுக்கு செய்யலாம், 5 பொரியும் சொல்லலாம், 5 பூதங்களும் சொல்லலாம். இப்போது அந்த சிறுகின்ற ஐவரை சினுக்கருக்க வெளியே என்ன, நம்ம அமைதியை வந்து உட்காந்துட்டோம்னா அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது இல்லையா தியானத்தில். அப்போது அந்த மாதிரி வேலையற்று சும்மா இருக்கணும் அப்படின்னா, சும்மா இருக்கிற நம்மளுக்கு முடியுது அப்படின்னா 6 கோடி தேனியர் 6ல் 1 ஆவிரே. அந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னா 6 கோடி பேர் இருக்காங்க இல்லையா. இப்போது அந்த இதில் கூட சரி நம்ம வந்துட்டு 6ல் 1 அவரே, எல்லாத்திலோடு நம்ம பெஸ்ட்டாக வந்து இருக்கலாம். 6ல் 1 அவரே, புரியுதுங்களா. ஒன்றில் நம்ம தனியாக நம்ம வந்து தெரியும். அந்த மாதிரியும் வந்து இந்த ஐம்பூதங்களையும் 5 பொறிகளையும் நம்ம வந்துட்டு வேலை செய்யாமல் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம தனியாக நம்ம தெரியும். 6 கோடி பேர்கிட்ட கூட நம்ம தனியாக தெரியும். அடுத்து பாருங்கள், நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நல்கு மேல் நிலைகளும். நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நல்கு மேல் நிலைகளும். நம்ம சிவாய அஞ்சும் பிராணமான மாயையும். நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நம்முள் இருக்கவே நம்ம சிவாய உண்மையை நன்கு உரை செய் நாதனே. நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நல்கு மேல் நிலைகளும். நம்ம சிவாய அப்படிங்கிற சொல்லும் பொழுது நமக்கு வந்து இன்னும் மேல்நிலைகள் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். மேல்நிலைகள் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். என்னது? ஆகனாசகம், ஆகனா, துரியம், துரியாதீதம், இதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் யோசிச்சு வைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் மீதிங்க. நன்றி.